மின்வாரிய தலைமையகத்தில் ஹார்ட் டிஸ்குகள் களவாடப்பட்டுள்ளன. நிலக்கரி கொள்முதல் தொடர்பான தரவுகளை திருடுவதே களவின் நோக்கமாக இருந்திருக்கிறது. இடைத்தரகர்கள் பற்றிய எந்த பதிவும் இருக்கக்கூடாது என்பதற்காகவே சிசிடிவி கேமராக்கள் அகற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இன்னும் ஒரு வாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு விஜய் அரசு ஒப்படைக்கும் என்று கூறப்படுகிறது. விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்வதில் திராவிட மாடல் கட்சி முன்னோடி. அந்த கட்சியின் தலைமை விஞ்ஞானி செந்தில் பாலாஜி. மேற்கு வங்க சட்டப்பேரவையில் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் இரண்டாக பிளவுபட்டது. மம்தாவின் மருமகன் அபிஷேக் பானர்ஜி அதிகாரம் செலுத்துவதை ஏற்க மாட்டோம் என்று அதிருப்தி எம்எல்ஏக்கள் தெரிவித்தனர். குடும்ப அரசியலை மேற்கொள்ளும் கட்சிகள் குடும்ப அரசியலாலேயே வீழும் என்பது விதி. மம்தாவுக்கு அதுவே நடந்திருக்கிறது. தாக்கரேக்கும் பவாருக்கும் அதுவே நடந்தது. எதிர்காலத்தில் தமிழகத்திலும் அதுவே நடக்கும். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். மின்சார வாரியத்தில் நவீன கொள்ளை நடந்துள்ளதாமே. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு காலை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவின் முதல் பக்கத்தில் ஒரு பகீர் செய்தி வெளியாகி இருந்தது. கிரைம் பீட் பார்ப்பதில் எக்ஸ்பர்ட் என்று பெயர் எடுத்த மூத்த கரஸ்பாண்டன்ட் ஏ செல்வராஜ் தமிழக மின்வாரிய தலைமையகத்தில் நடந்திருக்கக்கூடிய தரவு திருட்டை அம்பலப்படுத்தி இருந்தார். சென்னை அண்ணா சாலையில் அமைந்துள்ள தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் ஆதாரங்களை அளிக்கும் முயற்சியாக 18 ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டுள்ளன. களவு போன ஹார்ட் டிஸ்குகளில் டெண்டர் கொள்முதல் பற்றிய ரகசிய தகவல்கள் இடம்பெற்றிருந்தன. அவற்றுடன் பல்வேறு புகார்கள் தொடர்பாக நடைபெற்று வரும் விசாரணை பற்றிய தகவல்களும் இடம்பெற்றுள்ளன. தரவுகளின் காகித நகல்கள் பத்திரமாக இருந்தாலும் அவற்றின் மின் ஆவணங்கள் அனைத்தும் திருடப்பட்டுள்ளன. மின்வாரிய தலைமையகத்தில் மே 16, 17 தேதி வாக்கில் குறைந்த அளவு ஊழியர்களே பணியில் இருந்தபோது ஹார்ட் டிஸ்குகள் களவாடப்பட்டுள்ளன. கையிருப்பில் உள்ள மின்சாதன பொருட்களை நிர்வகிக்கும் துறைவசம் இருந்து வரக்கூடிய நிலக்கரி கொள்முதல் தொடர்பான தரவுகளை திருடுவதே களவின் நோக்கமாக இருந்திருக்கிறது. புதிதாக பொறுப்பேற்றுள்ள அமைச்சர் நிர்மல்குமார் அந்த அலுவலகத்துக்கு நேரில் சென்று ஊழலில் ஈடுபடுவோர் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என்று எச்சரித்திருந்தார். அதன் பிறகே தரவு திருட்டு அரங்கேறி உள்ளது. மே 20ஆம் தேதி பல்வேறு பிரிவுகளை சார்ந்த ஊழியர்கள் தங்கள் கணினிகளில் இருந்து திட்டக்கோப்புகள் மற்றும் அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் காணாமல் போனதை கண்டறிந்து அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து நடைபெற்ற ஆய்வில் 18 ஹார்ட் டிஸ்குகள் திருடு போனது கண்டறியப்பட்டது. எனினும் 8 ஹார்ட் டிஸ்குகள் தொடர்பாக மட்டுமே புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. டெண்டர்கள், கொள்முதல்கள் மற்றும் நிர்வாக பணிகளை கையாளும் துறை அதிகாரிகள் மட்டும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் மூத்த அதிகாரிகளிடம் புகார்களை சமர்ப்பித்துள்ளனர். அந்த புகார்கள் கூடுதல் காவல்துறை தலைமை இயக்குனர் ஆயுஷ்மானி திவாரி தலைமையிலான தமிழ்நாடு மின்வாரியத்தின் ஊழல் தடுப்பு பிரிவிடம் அனுப்பப்பட்டுள்ளன. அதன்படி தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமையகத்தின் 4வது, 5வது, 7வது மற்றும் 10வது மாடிகளில் அமைந்துள்ள அலுவலகங்களில் இருந்து திருடப்பட்ட ஹார்ட் டிஸ்குகளை கண்டறிய ஒரு சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கி உள்ளனர். அதே நேரம் டிஸ்க் திருட்டு தொடர்பாக தமிழ்நாடு மின்சார வாரிய தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர், அதாவது மேனேஜிங் டைரக்டர் அல்லது ஊழல் தடுப்பு பிரிவு தலைவரிடம் புகார் தெரிவிக்க நிதித்துறை மற்றும் பிற பிரிவுகள் தயக்கம் காட்டி வருகின்றன. டிஸ்குகளையும் தரவுகளையும் பராமரிக்கக்கூடிய பொறுப்புள்ள எவரும் காவல்துறையிடம் புகார் அளிக்க இதுவரை முன்வரவில்லை என்று தெரிகிறது. அதாவது 18 டிஸ்குகள் களவு போயுள்ளன. ஆனா இப்ப வரைக்கும் புகார்னு ரிசீவ் பண்ணி இருக்கிறது 8 டிஸ்குகளுக்கு மட்டும்தான். சோ இன்னும் 10 டிஸ்குகளுக்கான புகார்களே முறைப்படியாக வரவில்லை. இந்த திருட்டு சம்பவம் நடந்த பகுதிகளில் சிசிடிவி கேமராக்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்பே அகற்றப்பட்டு விட்டன. கொள்முதல் மற்றும் ஒப்பந்தங்களில் பேரங்களை முடித்து தர வரும் இடைத்தரகர்கள் பற்றிய எந்த பதிவும் இருக்கக்கூடாது என்பதற்காகவே சிசிடிவி கேமராக்கள் அகற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. கண்காணிப்பு அதிகாரிகள் சிசிடிவி கேமராக்கள் தேவை என்று பரிந்துரைத்திருந்த போதிலும் செலவு அதிகமாகும் என்ற காரணத்தை சுட்டிக்காட்டி கண்காணிப்பு பொறியாளர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். டான்ஜெட்கோ நிறுவனத்தில் டெண்டர் தொடர்பான முறைகேடுகள் குறித்து நடைபெற்று வரும் விசாரணைகளுக்கு மத்தியில் இந்த திருட்டு நடந்திருக்கிறது. கடந்த வாரம் ரூபாய் 397 கோடி மதிப்பிலான டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் ஊழல் குறித்து சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இது ஏலதாரர்களுடைய கூட்டு சதி
மற்றும் உயர்த்தப்பட்ட விலை தொடர்பான வழக்காகும். இதற்கிடையே 2021 மற்றும் 2023 ஆண்டுகளுக்கு இடையில் வழங்கப்பட்ட மின்சாரத்துறை டெண்டர்கள் தொடர்பான நிதி பரிவர்த்தனைகளை அமலாக்க இயக்குநரகமும் மத்திய அமைப்புகளும் ஆய்வு செய்து வருகின்றன. மேற்குறிப்பிட்ட காலகட்டங்களில் செந்தில் பாலாஜி தான் மின்துறை அமைச்சராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்வதில் திராவிட மாடல் கட்சி முன்னோடி. அந்த கட்சியின் தலைமை விஞ்ஞானி செந்தில் பாலாஜி. இதற்கிடையில் ரொம்ப ஒரு முக்கியமான டெயில் பீஸ். அது என்ன அப்படின்னா, விஸ்வரூபம் எடுத்திருக்கும் இந்த ஹார்ட் டிஸ்க் விவகாரத்தை இன்னும் ஒரு வாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு விஜய் அரசு ஒப்படைக்கும் என்று கூறப்படுகிறது. இதை ரொம்ப நம்பகமான சோர்ஸ்லேருந்து நான் கேள்விப்பட்டேன். பார்க்கலாம். இரண்டாக உடைந்திருக்கிறதே மம்தா கட்சி. மேற்கு வங்க சட்டப்பேரவையில் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் இரண்டாக பிளவுபட்டது. சட்டப்பேரவை திரிணாமுல் காங்கிரஸ் குழு தலைவர், அதாவது எதிர்கட்சி தலைவர், துணைத் தலைவர், தலைமை கொறடா நியமனத்தில் மம்தாவின் முடிவுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்திய 58 அதிருப்தி எம்எல்ஏக்கள் சபாநாயகரிடம் நேற்று புதன்கிழமை கடிதம் சமர்ப்பித்து அந்த பதவிகளை தங்கள் வசமாக்கினர். நடந்து முடிந்த மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் மொத்தமுள்ள 294 தொகுதிகளில் 80 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. மம்தா பானர்ஜியும் தான் போட்டியிட்ட தொகுதியில் தோல்வியை தழுவினார். இதனால் ஆட்சியை இழந்த அவர் எதிர்கட்சி தலைவராகவும் ஆக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. தேர்தல் தோல்வியை தொடர்ந்து திரிணாமுல் காங்கிரஸில் உட்கட்சி மோதல்கள் உச்சமடைந்தன. சட்டப்பேரவை திரிணாமுல் குழு தலைவராக சோபன்தேவ் சட்டோபாத்யாயா, துணைத் தலைவர்களாக நயனா பந்தோபாத்யாயா, ஆஷிமா பத்ரா, தலைமை கொறடாவாக பிரகத் ஹக்கீம் ஆகியோரை மம்தா நியமித்தார். அவர்களை அங்கீகரிக்க கோரி பேரவை செயலகத்திடம் திரிணாமுல் காங்கிரஸ் தரப்பில் கடிதம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த கடிதத்தில் உள்ள கையெழுத்துகளில் சில போலியானவை என்று ரீதபிரதா பானர்ஜியும் சாந்திபன் சாகாவும் குற்றம் சாட்டினர். இது தொடர்பாக மேற்கு வங்க குற்ற புலனாய்வுத்துறை தன்னுடைய விசாரணையை தொடங்கியது. இதையடுத்து ரீதபிரதா பானர்ஜி, சாந்திபன் சஹா ஆகிய 2 எம்எல்ஏக்களையும் கட்சியில் இருந்து நீக்கினார் மம்தா பானர்ஜி. மம்தா பானர்ஜியின் இந்த அதிரடி நடவடிக்கை கட்சியில் பிளவை ஏற்படுத்தியது. ரீதபிரதா பானர்ஜிக்கு ஆதரவாக 60 எம்எல்ஏக்கள் திரண்டனர். இதையடுத்து சட்டப்பேரவை எதிர்கட்சி தலைவர் பதவியை பெறுவதற்கான முயற்சியில் அவர் ஈடுபட்டார். நேற்று புதன்கிழமை மேற்கு வங்க சபாநாயகர் ரவீந்திர போஸை ரீதபிரதா பானர்ஜி தலைமையில் அதிருப்தி எம்எல்ஏக்கள் சந்தித்தனர். சட்டப்பேரவை திரிணாமுல் காங்கிரஸ் குழு தலைவராக ரீதபிரதா பானர்ஜி, துணைத் தலைவர்களாக ஜாவத் கான், சந்தீபன் சாஹா, ஷியூலி சாஹா, சஃபீனா யாஸ்மின், தலைமை கொறடாவாக அக்ரூஸ் ஜமான் ஆகியோரை நியமிக்க கோரி கடிதம் கொடுத்தனர். அந்த கடிதத்தில் 58 எம்எல்ஏக்கள் கையெழுத்திட்டிருந்தனர். கடிதங்களில் கட்சி தலைவராக மம்தாவின் பெயர் இடம்பெற்றிருந்தது. கட்சியின் பேரவை குழு விவகாரங்கள் மீது முடிவெடுப்பதில் மம்தாவின் மருமகன் அபிஷேக் பானர்ஜி அதிகாரம் செலுத்துவதை ஏற்க மாட்டோம் என்று அதிருப்தி எம்எல்ஏக்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் எதிர்கட்சி தலைவராக அதிருப்தி எம்எல்ஏ ரீதபிரதா பானர்ஜியை சபாநாயகரும் அங்கீகரித்தார். பேரவை குழு துணைத் தலைவர், தலைமை கொறடா நியமனங்களுக்கும் அவர் ஒப்புதல் வழங்கினார். மம்தா பானர்ஜிக்கு இது ஒரு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இது குறித்து ரீதபிரதா பானர்ஜி செய்தியாளர்களிடம் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். 2/3 உறுப்பினர்கள் எங்கள் பக்கம் உள்ளனர். சபாநாயகர் எங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். The speaker has accepted that. So the point is that 2/3 of the members, 80 members were elected by in Trinamool Congress symbol. 2/3 of them, more than 2/3 of them, has given our claim and the claim has been accepted. தற்போது நாங்கள் இன்னும் ஒருபடி மேலே செல்ல போகிறோம். திரிணாமுல் காங்கிரசின் சட்டமன்ற குழுவுக்கு தலைமை ஆலோசகராக இருந்து மம்தா பானர்ஜி எங்களை வழிநடத்த வேண்டும். இது தொடர்பாக நாங்கள் அவருக்கு கடிதம் எழுத இருக்கிறோம். I am categorically telling you, I have inside also told you, we want Mamta Banerjee to be our chief advisor, to give us advices that will help us in strengthening our position as an opposition as far as the West Bengal State Legislative Assembly is concerned. அதே நேரத்தில் அபிஷேக் பானர்ஜிக்கும் மேற்கு வங்க சட்டப்பேரவைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அவ்வளவே. As far as this 18 West Bengal Legislative Assembly is concerned, Abhishek Banerjee has no relation with this Legislative Assembly. And as
a member of the parliament. அவர்தான் சபாநாயகருக்கு போலியான கடிதத்தை தந்தார். அதற்காக சபாநாயகர் அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். அவரது மக்களவை உறுப்பினர் பதவியை ரத்து செய்யுமாறு லோக்சபா சபாநாயகருக்கு மாநில சபாநாயகர் கடிதம் எழுத முடியும். He has sent a letter earlier with forged documents. So it is the prerogative of the honorable speaker. If such sort of things has happened, even if these things are proved, then the honorable speaker of this legislative assembly may write, can write, not may, can write if he thinks fit, if he deems fit, to cancel the membership of Sri Abhishek Banerjee from the Lok Sabha of India. அபிஷேக் பானர்ஜிக்கு பொதுமக்களோடு தொடர்பு இல்லை. இருந்திருந்தால் கடந்த 26 நாட்களாக தலைமறைவாக இருந்திருக்க மாட்டார். இன்று ஒரு திருடனை தாக்குவதை போல மக்கள் அவரை தாக்கி வருகின்றனர் என்றார் ரீதபிரதா பானர்ஜி. சட்டப்பேரவையில் ஏற்பட்ட பிளவை தொடர்ந்து திரிணாமுல் காங்கிரசின் அனைத்து குழுக்கள் மற்றும் அணிகளை கலைத்து அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் மம்தா. கட்சி மீதான முழு கட்டுப்பாட்டையும் அதிருப்தி குழுவினர் கைப்பற்றுவதை தடுக்கும் முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது. மம்தாவை தங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்ளுகிற அதிருப்தி எம்எல்ஏக்கள் அபிஷேக் பானர்ஜியை ஏற்க மறுக்கின்றனர். இது போலத்தான் மகாராஷ்டிரத்தில் நடந்தது. உத்தவ் தாக்கரே தனக்கு பின் தன் மகன் ஆதித்ய தாக்கரேவை தலைவராக்க முயன்றார். அப்போதுதான் ஏக்நாத் ஷிண்டே வெளியே வந்தார். சரத்பவாருக்கு பின் அவரது மகள் சுப்ரியா சூலே தான் தலைவராவார் என்று உணரப்பட்ட போதுதான் சுப்ரியாவின் சித்தப்பா அஜித் பவார் கட்சியை உடைத்தார். குடும்ப அரசியலை மேற்கொள்ளும் கட்சிகள் குடும்ப அரசியலாலேயே வீழும் என்பது விதி. மம்தாவுக்கு அதுவே நடந்திருக்கிறது. தாக்கரேக்கும் பவாருக்கும் அதுவே நடந்தது. எதிர்காலத்தில் தமிழகத்திலும் அதுவே நடக்கும். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். அழைக்கிறார் கோமடம் சுவாமிகள். ஸ்ரீரங்கத்தில் இந்துக்களின் ஞான உதய மாநாடு, வேத விற்பன்னர்களின் ஞான வேள்வி. வேலுக்குடி சுவாமிகள், சுபத்ராஜி, எம்.ஏ. வெங்கடகிருஷ்ணன் போன்றோரின் அருள் அமுதம். நீலகண்ட சாஸ்திரி, திருவொற்றியூர் நாராயணன், அர்ஜுன் சம்பத், கோலாகல ஸ்ரீனிவாஸ் ஆகியோரின் உரைவீச்சு. ஜூன் 4 முதல் 10ஆம் தேதி வரை. இடம் GSRK திருமண மண்டபம், மூலத்தோப்பு, மேலூர் சாலை, ஸ்ரீரங்கம். 3 வேளை உணவுடன் அனுமதி இலவசம். இந்துக்களே வருக, ஞான அமுதம் பருக.